இப்போ வந்து நான் 3/4 லிட்டர் பால் வந்து நான் நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த பாலை காய்ச்சி ஆற வச்ச உடனே இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஏடை கிடைக்கும் பாருங்கள், பாலாடை கிடைக்கும் பாருங்கள், இந்த அளவுக்கு வரும். இதை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு இதை நம்ம தினமும் நம்ம பாலாடையை வந்து சேர்த்து நம்ம வைக்கணும். எடுத்து நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஃப்ரிட்ஜு ஸ்டாண்ட்லலாம் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் வச்சா தான் இது கெடாமல் இருக்கும். இதே போல் நம்ம எடுத்து நல்லா சேர்த்து வச்சு கொஞ்சம் அதிகமாக சேர்ந்த உடனே நம்ம வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சலாம் இதில். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை எடுத்து இந்த ஆடையிலே போட்டுக்கிறேன் பாருங்கள். இது போல் தான் நான் சேர்த்து வச்சது. இது நம்ம காய்ச்சி கொஞ்சம் ஆறின உடனே நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த பாலை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்தோம்னா இன்னும் அதிகமாக நம்மளுக்கு இதில் பாலாடை கிடைக்கும். பாருங்கள், நான் வந்து இது ஒரு 20 நாளாக சேர்த்து வச்ச பாலாடை. இந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கிடச்சிருக்கு பாருங்கள். இதை வந்து நான் ஃப்ரீசரில் தான் வைப்பேன். நல்லா ஃப்ரீசரில் வச்சு மூடி நம்ம வச்சிட்டோம்னா நல்லா அப்படியே கெடாமையே இருக்கும். இப்போ நான் இந்த பால் எடையெல்லாம் சேர்த்து வச்சது வந்து இப்போ நான் காலையில் வந்து இந்த பாலாடையில் வந்து வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்ச போகிறேன். அதனால் வந்து இப்போ நம்ம நைட்டே இதை எடுத்து ஃப்ரீசர்லேருந்து நம்ம ஃப்ரிட்ஜு ஸ்டாண்டில் வச்சிடணும். கீழே வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜு ஸ்டாண்டில் வச்சிடலாம். வச்சோம்னா நம்ம இந்த ஃப்ரீசரில் வச்சது வந்து இது கொஞ்சம் நல்லா அப்படியே கட்டித்தன்மையாக இருக்கும், உடனே வெண்ணெய் எடுக்க வராது. அதனால் நம்ம நைட்டே எடுத்து ஃப்ரிட்ஜு ஸ்டாண்டில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் அப்படியே இலகுன மாதிரி ஆகிடும். நாளைக்கே நம்ம இதை பார்க்கலாம். இப்போ நான் பாருங்கள், ஃப்ரீசரில் இருந்து ஃப்ரிட்ஜு ஸ்டாண்டில் நல்லா நைட்டு காலையிலே நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் இந்த ரொம்ப ஹார்டாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் அப்படியே இந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள். இது போல் இருந்தால் தான் நம்மளுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு வெண்ணெய் எடுக்க வரும். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் பாதி அளவுக்கு இந்த பால் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டேன். இன்னும் வந்து பாதி அளவுக்கு கிண்ணத்திலே இருக்குது பாருங்கள். நான் இது 2 ஈடாக வெண்ணெய் எடுக்கணும். ஃபுல்லாக நம்ம கொட்டினோம்னா வெண்ணெய் வராது இதில். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்கிற இதுவை மட்டும் நம்ம இப்போ வெண்ணெய் எடுக்கலாம். இப்போ வந்து நான் இந்த மிக்ஸி ஜாரில் இந்த பால் எடெல்லாம் நல்லா போட்டேன் பாருங்கள், பாதி அளவுக்கு. இதில் வந்து நான் இந்த அளவுக்கு வந்து ஐஸ் கட்டி போட்டுக்கிறேன். நம்ம ஐஸ் கட்டி போட்டு ஐஸ் தண்ணி விட்டால் தான் இது நல்லா நம்மளுக்கு வெண்ணெய் அதிகமாக வரும். இப்போ வந்து இது நல்லா நம்ம மூடி போட்டுட்டு இது நல்லா அடிச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிக்கலாம் பாருங்கள். கொஞ்சம் நம்ம விட்டு அடிக்கணும். இப்போ நான் வந்து ஐஸ் கட்டி போட்டு சும்மா ஒரு 2 அடி மட்டும் அடிச்சுட்டு இப்போ பாருங்கள், நான் ஐஸ் வாட்டர் விடுறேன். ஒரு அரை டம்ளருக்கு ஐஸ் வாட்டர் விட்டுட்டு இப்போ நான் வந்து இதை திருப்பியும் அடிக்க போகிறேன் பாருங்கள். இது போல் நம்ம பெரிய ஜாரில் போட்டால் தான் நம்மளுக்கு நல்லா இந்த வெண்ணெய் வந்து அடித்து வரும். இன்னும் நல்லா கொஞ்சம் அடித்து விட்டு அடிக்கணும், இல்லாட்டினா ஹீட் ஆகிடும். நம்ம ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஐஸ் கட்டி ஐஸ் தண்ணியெலாம் விடுறோம் இதில். பாருங்கள், நான் இப்போ ஒரு 3 நிமிஷமாக தான் அடிச்சிருக்கேன். இப்போ தான் நம்மளுக்கு வெண்ணெய்லாம் கொஞ்சம் வந்துட்டு இருக்குது. இன்னும் நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு அடிக்கணும். ஒரு 7 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா அடித்தா தான் இதில் இருக்கிற வெண்ணெய்லாம் நல்லா வெளியில் வரும். இன்னும் மறுபடியும் நம்ம திருப்பியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு அடிச்சிக்கலாம் இதை. இப்போ பாருங்கள், நான் நல்லா ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா அடித்து எடுத்துருக்கேன் பாருங்கள். நம்ம வந்து பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, ஐஸ் கட்டி தான் ஊற்றணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெண்ணெய் வருது பாருங்கள்.
இதை நல்லா அப்படியே கையில் லைட்டாக நம்ம பிழிஞ்சு விடணும். இந்த தண்ணியெலாம் இல்லாமல் நல்லா அப்படியே பிழிஞ்சு இந்த வெண்ணெயை மட்டும் எடுக்கணும். நம்ம பாருங்கள், நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக நம்ம வடிகட்டி கீழே போடுற அந்த பால் ஏடை தான் நம்ம இப்போ இதை சேர்த்து வச்சு வெண்ணெயாக எடுத்து இப்போ நம்ம நெய் காய்ச்ச போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இதே ஐஸ் வாட்டரில் இந்த வெண்ணெயை போட்டுடணும். திருப்பி நம்ம இருக்கிற வெண்ணெயெல்லாம் எடுத்துடலாம். நல்லா கையில் பிழிஞ்சிட்டு எடுக்கணும். இந்த பால் எல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம நல்லா 2 முறை ஐஸ் வாட்டரில் இந்த வெண்ணெயை போட்டு நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நெய் காய்ச்சணும். அப்போ தான் அந்த வந்து இந்த பால் தண்ணிலாம் இல்லாமல் இருக்கணும். பாருங்கள், இது போல் போட்டுக்கணும். இது இன்னும் நம்ம இருக்கிற வெண்ணெயை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா வெண்ணெய் இதிலேருந்து எடுத்துட்டோம். இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு தேவையில்லை, இதை நம்ம கீழே ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் பால் ஏடு இருக்குது, அதையும் நான் போட்டு வெண்ணெய் எடுத்துடுறேன். இதிலே நான் ஐஸ் வாட்டர் ஊற்றி மறுபடியும் இதிலேருந்து நான் வெண்ணெய் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இருந்த பால் ஏடியும் நான் இந்த வெண்ணெய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், பாருங்கள், இதில் இருக்கிற வெண்ணெயெல்லாம் நான் மறுபடியும் எடுத்துட்டேன். இது சுத்தமாக எடுத்து இந்த தண்ணியிலே போட்டுடலாம். நம்ம இப்போ பாருங்கள், நான் இப்போ வந்து நம்ம அதை நல்லா அலசி எடுத்துட்டு இன்னொரு தண்ணியிலே அலசி எடுத்துடலாம். இதை அப்போ தான் நல்லா நம்மளுக்கு சுத்தமான ஒரு வெண்ணெய் கிடைக்கும். இப்போ நம்ம 2வது முறை இந்த வெண்ணெயை எடுத்து போட்டு இதிலே கழுவிடலாம். பாருங்கள், இது நல்லா அலசிடணும். இப்போ நல்லா பாருங்கள், நல்லா நம்ம ஒரு 2 முறை 3 முறை நல்லா அலசி எடுத்துட்டோம்னா தான் நல்லா இது சுத்தமான நல்லா வெண்ணெய் வரும். நல்லா இந்த வெண்ணெயை நெய் காய்ச்சினாலும் வாசனையாக இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த வெண்ணெயை ஒரு கடாயில் போட்டு தீ வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கணும். இதை அதிகமாக தீ போடக்கூடாது. இப்போ இந்த வெண்ணெயை உருக்கி நம்ம இப்போ நெய் காய்ச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ அப்படியே இந்த வெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உருகி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே உருகும். நம்ம அதிகமாக தீ போடக்கூடாது. சீக்கிரமாக அப்படியே வெண்ணெய் இதுவாகிடும், அப்புறம் தீஞ்ச வாசனை ஆகிடும். லைட்டாக நம்ம அப்படியே கிளறி விட்டுனே இருக்கணும், அடி பிடிக்காத மாதிரி. பாருங்கள், நல்லா இந்த வெண்ணெயெல்லாம் உருகி அப்படியே நுரை மாதிரி பொங்கி வரும். பாருங்கள், இப்போ தான் நல்லா கொஞ்சம் வெண்ணெய் நல்லா அப்படியே உருகி கொஞ்சம் அப்படியே நெய் பதத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. தீ மட்டும் நம்ம அதிகமாக போடக்கூடாது. இப்போ தான் வந்து நல்லா பொங்கி பொங்கி வருது. பாருங்கள், இந்த பொங்கி இந்த நுரையெல்லாம் அடங்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா நெய் வந்து இதில் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். தனியாக இந்த வெண்ணெல்லாம் உருகி நம்மளுக்கு அப்படியே நெய்யாகும். அப்படியே நம்ம இப்படியே கலக்கிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் நல்லா உருகி வருது. இது வந்து நல்ல ஒரு பசுமாட்டு நெய் தான். பசுமாட்டு பாலில் தான் நான் இந்த ஏடெல்லாம் எடுத்து வச்சு செய்கிறேன். நீங்கள் பாக்கெட் பாலெலாம் செஞ்சேன்னா அந்த அளவுக்கு வராது. இப்போ நல்லா அப்படி கலரி கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம பாருங்கள், இன்னும் கொஞ்சம் அப்படியே கலரிட்டே இருக்கணும். இப்போ இந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு 2வது பதம் வந்ததுன்னு அர்த்தம். இப்போ இந்த நுரையெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா அடங்கி இருக்குது. இப்போ நல்லா நம்ம இப்படியே கிளறிட்டே இருக்கணும்.
இது போல் நம்ம மீந்து போன நம்ம ஏடெல்லாம் எடுத்து வச்சு இது போல் நம்ம நெய் காய்ச்சணும்னா நல்லா நம்ம சுத்தமான நெய் கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நெய்யெல்லாம் நல்லா உருகி மேலே அப்படியே தெரியுது பாருங்கள். இப்போ இந்த வெண்ணெயுடைய இந்த திப்பியெல்லாம் அடியில் அப்படியே நிற்கும். இது அப்படியே நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். மேலே வந்து நெய் மிதக்கி வரும் பாருங்கள். இப்போ இன்னும் நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணும். இந்த மாவு மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா அடியில் அப்படியே தங்கிட்டு மேலே வந்து நம்மளுக்கு நெய் அப்படியே வரும் பாருங்கள். இப்போ நல்லா தெரியும் நம்மளுக்கு மேலே நெய் வந்துட்டு இருக்கு. பாருங்கள், இப்போ நல்லா நம்மளுக்கு நெய் உருகி எவ்வளோ ஒரு அருமையான கலரில் வந்துருக்கு பாருங்கள். சுத்தமான நெய் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம கருவேப்பிலை போட்டு நம்ம இந்த நெய்யை முறிச்சிடணும். முருங்கைக்கீரை இருந்தால் இதுக்கு போடலாம், முருங்கைக்கீரை இல்லைன்னா நம்ம கருவேப்பிலையும் போட்டுடலாம். இதில் பாருங்கள், நான் வந்து இப்போ இந்த கருவேப்பிலையை இதில் போட்டுடுறேன். உங்களுக்கு அப்படி கருவேப்பிலை முருங்கைக்கீரை இல்லைன்னா ஒரே ஒரு சின்ன கல் உப்பு ஒரு துண்டு போட்டு கூட நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், இப்போ நெய் நம்மளுக்கு நல்ல ஒரு சூப்பரான வாசனையில் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே நம்ம வச்சோம்னா இது அடியில் தீஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு நெய் வாசனை வராது. இப்போ நம்ம இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த சூட்டு இருக்கும்போதே நம்ம இதை வடிகட்டிடணும். ஃபில்டரில் நம்ம இதை வடிகட்டிடலாம். இப்போ நம்ம இந்த ஃபில்டரில் பாருங்கள் நல்லா வடிகட்டிடலாம். பாருங்கள், சுத்தமாக நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துடணும். பாருங்கள், நான் இப்போ இது 2வது முறை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு பாருங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு நல்லா சுத்தமான நெய் கிடச்சிருச்சு. இது வந்து நம்ம காலையில் நம்ம பார்க்கும்போது இது நல்லா கட்டி ஆகிட்டு இருக்கும். நெய் நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள். இப்போ இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போகிற ஆடையை வச்சு தான் நம்ம இதை செய்கிறோம். அதனால் வந்து இது நம்மளுக்கு சுத்தமான ஒரு நெய்யும் நம்மளுக்கு கிடைக்கும். இதை போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு நல்லா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.